இன்றைய பத்திரிகையில் பந்தலூர் இந்த கூடலூர் பகுதியில் காட்டு நாயக்கர் சமுதாயம் கும்பர் தனியர் இந்த காட்டு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க 100 பேருக்கு மதம் மாற்றம் தான் ஒரு செய்தி. இது சரியான எண்ணிக்கையில் அதிகமான பேரை மதம் மாற்றிக்கிறாங்க. அவங்கள ஆசை காட்டிக்கிறாங்க. நீங்கள் தினமும் ப்ரேயர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லித்தரேன்னு சொல்லி ப்ரேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி பொய்யாக பிரச்சாரம் பண்ணி மதமாற்றம் பண்ணிக்கிறாங்க. குறிப்பாக நீலகிரி மாவட்டம்னால பழமை வாய்ந்த பழங்குடி மக்கள் வாழ்கிற இந்த காட்டு நாயக்கர் சமுதாயம் மாதிரி நமக்கு தோழர்கள் பொதுவர்கள் நம்முடைய படுகர் சமுதாயம் இவங்கெல்லாம் இருக்குது. இது எப்படியாவது இந்த மாவட்டத்தை கிறிஸ்தவ மாவட்டமாக மாற்றணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக நிறைய மதமாற்றம் பண்ணுறாங்க. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அரசாங்க நடவடிக்கை எடுக்கலை. இந்த மதமாற்றனால என்னன்னா நம்முடைய பாரம்பரிய பழங்குடியினுடைய பழக்க வழக்கமெல்லாம் காணாமல் போயிடும். பழங்குடி மக்களுக்கு இருக்கின்ற கலாச்சாரமும் பண்பாடு காலப்பட்டு நீலகிரிக்கு இருக்கிற பெருமை போயிடும். ஆனால் இது எப்படியாச்சும் மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதை அரசாங்கம் தடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். நாம் சொல்லும்போது அரசாங்கம் கேட்கறதில்லை. நிறைய இடங்களில் அனுமதி இல்லாத ஜபக்கூடங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனைனால நிறைய மோதல் உருவாக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா ஒரு ஊரில் காட்டு நாயக்கர் இருக்கிறாங்கன்னா அந்த சமுதாயத்தில் 100 பேர் மதம் மாற்றினா மற்றவங்களுக்கு இவங்க கோயிலுக்கு போகிற பிரச்சனை வருது, சுடுகாட்டில் பிரச்சனை வருது. வேணும்னே மத மோதல் உருவாக்குறது மதம் மாற்றம் கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவ மதம் மாறவங்களுக்கு கொஞ்சம் தனியாக அவங்க சர்ச்சில் விடுறதில்லை. இன்னும் அவங்களுக்கு தமிழ் பட்டியல சமுதாய மக்களை தனியாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இது மிகப்பெரிய நீலகிரி மாவட்டத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த படுகர் சமுதாயத்தில் இருக்கிற மக்களை நிறைய பேரை மாற்றி படுகர் கிறிஸ்துவ பாடல் போடுறாங்க. படுகர் மொழியில் கிறிஸ்துவ பாடல் போடுறாங்க. வேணுமே ஏமாத்துறாங்க, மதம் மாற்றுறாங்க. அதனால் மதம் மாற்றத்தை கடுமையாக நமக்கு நீலகிரி மாவட்டத்தை பாதிக்கும். அதனால் நம்ம அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படின்னா இந்து முன்னணி அடுத்த போராட்டத்தில் இறங்கும்.